தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் தோத்திரம். அளவில்லாவரது கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரது கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம் சொல்லுகிறது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் நான் ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன் என்று சொல்லி கொரிந்து சபையின் தாராள மனப்பான்மைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற பவுலடியாரை பார்க்கிறோம். இன்றைக்கு தமிழ் வருட பிறப்பை கொண்டாடுகிற நாள். எல்லோருக்கும் வாழ்த்துதல். பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தமிழ் மக்களை அதிகமாக நேசித்தார் என்பதற்கு தன்னுடைய சீடனாகிய தோமாவை இந்திய தேசத்திற்கு அனுப்பி வைத்து பிரத்யேகமாக தமிழ்நாட்டிலே தமிழ் மண்ணிலே அவருடைய இரத்தத்தை சிந்துவதற்கு ஆண்டவர் அனுமதித்தார். அவர் கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்துதுன்னா பலன் கொடுக்கும், தனிச்சிருந்துச்சுன்னா பலன் இருக்காதுன்னு தெரியும் நமக்கு. ஆண்டவர் கோதுமை மணியாக தோமாவை தமிழ் நாட்டிற்கு அனுப்பி வைத்து தமிழ் மக்களுக்கு ஒரு கனத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ மக்கள் இருந்தாலும் தமிழ் மக்கள் மேல் நேசம் வைத்து தோமாவின் இரத்தம் இங்கு பூமியில் சிந்தப்படுவதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். ஆகையால் தான் இந்தியா முழுவதும் சுவிசேஷம் இன்றைக்கு கடந்து செல்வதற்கு தமிழ்நாட்டின் ஊழியர்கள், மிஷனரிகள் தான் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அனைத்து தமிழ் பேசுகிற மக்களும் ஆண்டவருடைய ரட்சிப்பின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து இந்த நாளை துவக்குவோம். வேதம் நம்முடைய மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. வேதத்தை படிப்பதும் தியானிப்பதும் அவசியம். வெறுமனே வேதத்தை முழுமையாய் படித்துவிட்டு முடித்து விட்டேன், பல தடவை படித்து விட்டேன் என்பது பயனற்றதாய் போய்விடும். வேதத்தை படிப்பது நல்லது, பலமுறை படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் படித்த அந்த வார்த்தைகளை நான் தியானித்து அதன் மூலமாக இயேசுவை நான் பார்க்க வேண்டும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இயேசுவை தரிசிப்பது தான் அதனுடைய லட்சியம். வெறுமனே வேதத்தை வாசித்து விட்டேன், உலக பிரகாரமான ஞானத்தை நான் பெற்றுக்கொண்டேன், வேதத்தில் எதை கேட்டாலும் என்னால் பிரசங்கிக்க முடியும், என்னை கேட்டால் என்ன சொல்லுவேன்னா 2100க்கு மேலே யூடியூப்பில் மெசேஜ் போட்டுட்டேன் அப்படின்னு பெருமைப்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அந்த பெருமையை வச்சுக்கிட்டு நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நுழைய முடியாது. அப்போ நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நுழையணும்னா நித்திய ஜீவனை தருகிற இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்தாக வேண்டும், அவரை பார்த்தாக வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், வந்து பாருங்கள்னு சொல்கிறார். வேறு எதையுமே சொல்ல, வந்து பாடுங்கள்லாம் சொல்லலை, வந்து பாருங்கள். யாருக்கு அதை சொல்லுகிறார் என்றால் யோவான் ஸ்நானகனின் சீடராக இருந்த அந்திரியாவுக்கும் செபதேயின் குமாரனாகிய யோவானுக்கும் சொல்லுகிறார். 2 சீடர்களும் இயேசு வருவதை பார்க்கும் பொழுது அந்த பகுதியை நம்ம எங்கே வாசிக்கிறோம்னா யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 34வது வசனத்திலேருந்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து யோவானிடத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கிறார், பெறுகிறார். பெற்றவரை கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுக்கிறார் யோவான் ஸ்நானகன்.
யோவான் ஸ்நானகனிடத்தில் வந்து இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்ற பொழுது அவர் ஒரு அடையாளத்தை சொல்கிறார். பெரிய பிரசங்கமே பண்ணலை, இவரே தேவனுடைய குமாரன் அப்படின்னு சாட்சி கொடுக்குறாரு. மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீசர் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, யோவான் ஸ்நானன் கண்டு, இதோ தேவாட்டுக்குட்டி, தேவனுடைய குமாரன் என்று சொன்னவர் அடுத்த நாளில் வந்து அந்த 2 சீடர்களுக்கு முன்னால் என்ன சொல்கிறார்? இதோ தேவ ஆட்டுக்குட்டி, அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி. அவர் தேவனுடைய குமாரன் மட்டுமல்ல, நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட போகிற தேவ ஆட்டுக்குட்டி என்கிற அந்த ஒரு வார்த்தையை தான் சொல்கிறாரு. அவன் அப்படி சொன்னதை 2 சீசரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இங்கு பார்க்கும் பொழுது அந்திரேயாவாக இருந்தாலும் சரி, யோவானாக இருந்தாலும் சரி, அது யோவான் என்ற செபதேயின் குமாரனாக யோவானாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வேதத்தை பற்றி ஞானமே கிடையாது, தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அவங்க விசுவாசம் வச்சது பிறகு யோவான் ஸ்நானகன் மேலே, ஏன்னா அவனுடைய சீடராக இருந்தவர்கள், அவன் தேவனால் அனுப்பப்பட்ட மனிதன் என்பதை விசுவாசித்தார்கள். யோவான் ஸ்நானகனை, பேப்டிஸ்ட் ஜானை. அதனால் அவர் சொல்கிறது உண்மை, அவர் சொல்கிறது தான் எனக்கு வேதம் அப்படின்னு சொல்லி ஒரு எளிய விசுவாசத்தை தான் அவங்க வச்சாங்க. மற்றபடி பைபிள் அவங்களுக்கு இல்லை, அப்போ இல்லை, புதிய ஏற்பாட்டே கிடையாது. ஹோல் பைபிளை படிச்சிட்டோம்னு சொல்ல முடியாது, வேதத்தை ஆராய்ந்து குடிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், எங்களுடைய லீடர் யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லிட்டாரு. இனி எங்களுக்கு வந்து இவர்தான் வழி, அவரை பார்த்து விட்டோம், அவர் பின் செல்ல வேண்டும் சொல்லி பின் சென்றார்கள். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்குறாரு, யாரை தேடுகிறீர்கள், என்ன தேடுகிறீர்கள்னு கேட்குறாரு. என்ன தேடுகிறீர்கள்னு கேட்குறாரு. ஏன்னா அவங்களுடைய பர்பஸை வந்து அவர் அறிந்து கொள்வதற்கு விரும்புகிறார். ஒருவேளை ரோம சாம்ராஜ்யத்தை பிடிப்பதற்காக நம்மை தேடுகிறார்களா, நம் பின்னால் வர்றாங்களா, இல்லை நாம் ஒரு தீவிரவாதி மாதிரி, சிலர் தீவிரவாதி, நம்மளும் ஒரு தீவிரவாதி நினச்சி பின்னால் வர்றாங்களான்னு கேட்கும் பொழுது, ஐயா நீ எங்கே தங்கியிருக்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், நான் வந்து பாருங்கள்னு சொல்கிறார். அப்போ என்னுடைய வழியை வந்து பாருங்கள், நான் எங்கே தங்குகிறேன், என்னுடைய எதற்காக வந்திருக்கிறேன் என்பதை அன்றைக்கு முழுவதும் இரவு தங்கி ஆண்டவரிடத்துலேருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு, அந்த விசுவாசத்தினாலே ஒரு நாள் இரவு தான், ஒரு நாள் தான் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அடுத்த நாள் சாட்சி கூற ஆரம்பிச்சிட்டாங்க, இயேசுவை பார்த்து விட்டார்கள், ஆவிக்குரிய விதத்தில் இயேசுவை அறிந்து கொண்டார்கள், அறிவிக்கிறார்கள். இன்றைக்கு எனக்கு உங்களுக்கு எத்தனையோ வருஷமாயிடுச்சு இயேசுவை அறிந்து. ஆனால் அவங்களுக்கு இயேசுவை அறிவிப்பதற்கும் சாட்சியை நிற்பதற்கும் ரொம்ப நாள் தேவைப்படலை, ஒரு 12 மணி நேரம் தான். தங்கின ஒரு நாளுக்குள்ளே அவர்கள் அதை அறிந்து கொண்டார்கள். பெரிய வேத பண்டிதர்கள் இல்லை, வேதத்தை படித்தறியாதவர்கள். ஆனால் அற்ப விசுவாசம், சின்ன விசுவாசம், இந்த லிட்டில் ஃபெய்த்து ஆண்டவர் மேல் வைத்தார்கள். ஆண்டவரை பின் சென்றார்கள். அந்திரேயா வந்து தன்னுடைய சகோதரனுக்கு அவன் பாதுகாவலன் ஆகிட்டான். சீமோன் பேதுருவை கூப்பிட்டு வரான். அதே போல் யோவான் அவனுடைய சகோதரன் யாக்கோபை கூப்பிட்டு வந்தான். அந்த திருப்பணியை தொடரச் செய்தார்கள். அதை தொடர்ந்து வாசிக்கும்போது பிலிப்பு என்பவன் நாத்தான் வேலையை கூட்டிகிட்டு வந்தான். நான் எத்தனை பேர் ஆண்டவருடைய பாதத்தில் பார்ப்பதற்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். இது எப்போ சாத்தியமாகும்? வெறுமனே வேதத்தை தியானித்து நான் மட்டும் திருப்தி அடைஞ்சால் போதாது. வேதத்தை தியானித்து ஆராய்ந்து பார்த்து இயேசு கிறிஸ்துவை பார்க்கின்ற, காண்கின்ற, கண்டடைகின்ற அந்த நிலைக்கு வரும் பொழுது மற்றவர்களையும் அவரை பார்ப்பதற்கு நான் அழைத்து வர முடியும். அப்படிப்பட்ட கிருபையை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருவாராக. தேவன் அருளிய சொல்லி முடியாத இவங்கிறது என்ன? இயேசு கிறிஸ்துவை தரிசிப்பது தான். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆமேன். அல்லேலூயா.